இப்போ இருக்கிற ஜாக்டோஜியினுடைய அப்ப இருந்த அமைப்பினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார் சுப்பிரமணியன். அப்ப என்னன்னா ஸ்ட்ரைக் நடக்குது. எதுக்காகன்னா ஊதிய குழுவை அமைக்கணும், ஊதிய குழுவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இப்போ வாங்கிட்டு இருக்க நம்ம சம்பளம் அந்த போராட்டத்தின் விளைவாக தான் கிடைச்சது. போராட்டத்தை துவக்கிட்டோம். போராட்டத்துக்கு ஸ்ட்ரைக்கு வழக்கு போட்டு தடை வாங்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கு வழக்கு போட்டு தடை வாங்கிட்டாங்க. தடையை மீறி நம்ம போராட்டம் நடத்த முடியாது. போராட்டம் தடையை மீறி 2 நாள் நடந்தது. அப்போ என்னை கோர்ட்டுக்கு எங்களை வர சொல்லியிருந்தாங்க. கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் நம்மளை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நீதிபதி கேட்குறாரு, 3 பேரை தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூட 2 பேரை வந்திருக்கவங்களை கூப்பிட்டு என்னை பார்த்து கேட்குறாரு, ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குறியா இல்லை இவனை டிஸ்மிஸ் பண்ணுறான்னு கேட்குறாரு. 15 லட்சம் பேர் போராட்டத்தில் இருக்கோம், களத்தில் போராட்டம். நான் இன்னைக்கு இருக்கிற ஜாக்டோஜியினுடைய தலைவர்கள் போல இனிப்பு ஊட்டாமல் அன்றைக்கு நீதிபதி கேட்ட கேள்விக்கு சொன்ன ஒரே ஒரு பதில் தான் இந்த மாற்றத்தை, இந்த ஊதியத்தை பெற்றுத்தந்தது. என்ன சொன்னேன்னா ஒன்றும் பயப்படலை. நம்மள மாதிரி என்ன பயப்பட வேண்டிய என்ன அவசியம்? மிஞ்சி போனால் கழுத்தை வெட்டி வாங்கிக்கலாம், அது கிடையாது. கழுத்தை வெட்டா கூட வெட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னேன். என்னன்னா, எங்களுடைய சங்கங்கள், இந்த கூட்டமைப்பில் 110 சங்கங்கள் இருக்கிறது. அதனை கூட்டி அதனுடைய கருத்தை நான் தெரிவிப்பதற்கு எனக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்டேன். இவ்வளவுதான் கேட்டேன், நீதிபதியில கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. 110 சங்கமா செயற்குழுவா உடனே கூட்டினார். எங்கே? நீதிமன்றத்தில் கூட்டினார். எப்படி பாருங்க, ஒரு நீதிமன்றம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அரசாங்கம் இந்த அறிவிப்பு வெளியிட்ட உடனே என்ன செஞ்சிருக்கணும்? இல்லை ஏற்க முடியாது என்று சொல்லியிருக்கணும், அல்லது எங்களுடைய முடிவை நாங்கள் கூட்டம் கூடி பிறகு சொல்லியிருக்கோம்.